அல்லாஹி வபரகாத்து. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகவும் புனிதமான ஒரு இடமா இருக்கக்கூடிய முழு குர்ஆனுடைய ஆரம்பம் இறங்கிய இடமான ஹிரா குகையினுடைய மலையில் நாம் இருக்கிறோம். இங்கேருந்து இப்போ தான் நாங்கள் ஹிரா குகைக்கு போனோம். அங்கே நாங்கள் தொழுதோம். அல்லாஹ்வோட கிருபையில் மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பக்கத்தில் உள்ள இடங்களில் தொழுதோம். சில பேர் கோயிலுக்குள்ளே போய் தொழுகிறாங்க, மற்றவங்க வந்து பார்த்துட்டு போகிறக்கு இடையூறாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஆண்கள் பெண்கள் என வயதானவர்கள் கூட ஏறி குச்சியை வச்சு ஊனிட்டு கூட வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பரக்கத்தான இடத்த குர்ஆன் இறங்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர் முதல்ல வருகை தந்து தனது முழு தோற்றத்தையும் காட்டி இந்த மலையை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வோட பேரருளால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது, பாக்கியம் கிடச்சிது. நாங்கள் வந்ததே அல் பத்ர் ஹஜ் சர்வீஸின் மூலமாகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். நல்ல முறையில் உலமாக்களுடைய ஒரு குழு இன்றைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களில் எப்படியாவது இந்த சௌர் குகையை, இந்த ஹிரா குகையை போய் நாங்கள் பார்த்துறோன்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நாங்கள் வந்து அடுத்தடுத்த புனிதமான இடங்களையும் பார்க்க தயாராக இருக்கிறோம். எல்லோருமே இந்த இடத்த அவசியம் வந்து பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா காபாவுடைய பகுதி தெரியுது, அந்த கிளாக் டவர் அப்படி தெளிவாக தெரியுது. அதே போல் குகைன்னு பார்த்தோம், முழு மலைகளும் தெரியுது, மக்களும் எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வீடுகளும் பில்டிங்களும் தெளிவாக தெரியுது. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. எல்லோரும் அவசியம் இங்கே வாங்க. நல்ல முறையில் இந்த இடத்த, பரக்கத்தான இடத்த நம்ம தொட்டு துவா செஞ்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமியை எப்பொழுதும் நம்ம கண்டு ரசிக்கணும், ஈமானை வளர்த்துக்கணும். அல்லாஹ் இறுதி வரை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சுன்னத்தான முழு வாழ்க்கையிலையும் நம்ம ஈடுபடுத்துவானாக. ஆமீன்.